தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலிக்கு வரவேற்கின்றேன். இத்திருப்பலியானது இறைவனுக்கு நன்றி பலியாக அர்ப்பணிக்கின்றவர்கள் விஜயகுமார் சகுந்தலா குடும்பத்தினர், சமந்தா லோர் பிறந்தநாளை முன்னிட்டு மேரி லூயிசா திருமண ஆண்டின் 25வது ஆண்டை கொண்டாடும் காணிக்கை மேரி சாந்தராஜ். இதே திருப்பலியில் மரித்த பிலமினா லாரன்ஸ், காணிக்கு மேரி கிறிஸ்டினா, எம்.டி. அந்தோனி, லில்லி புஷ்பா, இருதயம் எடைய ஆண்களை மாற்றுக்காக இத்திருப்பலியானது கூறுகப்படுகின்றது. சகோதர சகோதரிகளை தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் நடிகாரும் தூயவரையாகவும் காண்போது சகோதர எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வு அழைத்து செல்வராக. ஆமென். Christ,
உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பிலிப்பி நகர் மக்கள் திரண்டெழுந்து பவுலையும் சீலாவையும் தாக்கினார்கள். நடுவர்கள் அவர்களுடைய மேல் உடைகளை கிழித்து அவர்களை தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள். அவர்களை நன்கு அடித்து சிறையில் தள்ளி கருத்தாய் காவல் செய்யுமாறு சிறை காவலர் ஒருவருக்கு கட்டளையிட்டார்கள். இவ்வாறு கட்டளை பெற்ற அவர் அவர்களை உட்சிறையில் தள்ளி அவர்கள் கால்களை தொழுமழத்தில் உறுதியாய் மாட்டி வைத்தார். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளை புகழ்பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. திரைக்கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. அனைவரின் விலங்குகளும் கழன்று விழுந்தன. திரைக்காவலர் விழித்தெழுந்து திரைக்கூடத்தின் கதவுகள் திறந்திருப்பதை கண்டு கைதிகள் தப்பி ஓடி இருப்பார்கள் என எண்ணி வாளை உருவி தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். பவுல் உரத்த குரலில் அவரை கூப்பிட்டு, நீர் உமக்கு தீங்கு எதுவும் செய்து கொள்ளாதீர், நாங்கள் அனைவரும் இங்கே தான் இருக்கிறோம் என்றார். சிறை காவலர் உடனே ஒரு விளக்கை கொண்டு வர சொல்லி விரைந்தோடி வந்து நடுங்கியவாறே பவுல் சீலா ஆகியோரின் காலில் விழுந்தார். அவர்களை வெளியே அழைத்து வந்து, பெரியோரே, மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உன் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார்கள். பின்பு அவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை அவருக்கும் அவர் வீட்டில் இருந்தோர் அனைவருக்கும் அறிவித்தார்கள். அவ்விரவு நேரத்திலேயே அவர் அவர்களை கூட்டிச் சென்று அவர்களின் காயங்களை கழுவினார். பின்பு அவரும் அவரை சேர்ந்தவர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர் அவர்களை தம் வீட்டுக்கு அழைத்து சென்று உணவு பரிமாறினார். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் தம் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து அவர் பெருவகை அடைந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். பல்லவி. உம் பேரன்பையும் உண்மையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையை செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்து என் மனதிற்கு வலிமை அளித்தேன். பல்லவி. உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவினை பொருட்களை கைவிடாதே. பல்லவி. அனைவரும் எழுந்திருப்போம்.
அக்காலத்தில் இயேசு தாம் சீடரை நோக்கி கூறியது, இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன். ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றிய அவர்கள் கருத்து தவறானது. ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானது. ஏனெனில் தந்தையிடம் செல்கிறேன். நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றிய அவர்கள் கருத்து தவறானது. ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனையை பெற்றுவிட்டான். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் பவுலும் சீலாவும் இறை வார்த்தையை மக்களுக்கு போதிக்கையில் அவருக்கு எதிராக அவர்கள் மீது பல குற்றங்களை சாட்டி அவர்களை அடித்து அவர்களை சிறையில் அடைத்தார்கள். சிறையில் அடைத்தது மாத்திரமல்ல, அவர்கள் கால்களில் அவர்கள் கட்டி போட்டார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு துணையாக வருகின்றார். பெரிய நிலநடுக்கம் ஏற்படுகிறது. சிறையின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன, சங்கிலிகளும் உடைக்கப்படுகின்றன. ஆகவே இத்தகைய ஒரு செயல் செய்தது யார்? பரிசுத்த ஆவியானவர். அந்த சீடர்களுக்கு பக்க பலமாக இருந்து அவர்களுக்கு தக்க உதவியினை தந்து பாதுகாப்பை தந்து அவளை வழிநடத்தினார். மேலும் இதை பார்த்த அந்த சிறைச்சாலையின் வீரன், அந்த சோல்ஜர், அவர்கள் தப்பிவிட்டார்கள் என்று நினைத்து அவன் கத்தி எடுத்து கொலை செய்வதற்காக அவன் முயல்கின்றான். ஏனென்றால் அவனுக்கு கொடூரமான தண்டனை கிடைக்கும். இந்த ரோமியருடைய இந்த தண்டனை என்று சொல்லுகின்ற பொழுது மிகவும் கொடூரமானது, தாங்க முடியாது. எனவே இவன் சரியாக காவல் காக்கவில்லை. எனவே அவர்கள் தப்பி ஓடிவிட்டார்கள். எனவே அவனுக்கு பெரிய தண்டனை கிடைக்கும். எனவே அதை நினைத்து அவன் தன்னை மாண்டு கொள்ள முயலுகின்றான். அப்பொழுது பவுல் சொல்லுகின்றார், நீ ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் இங்கேதான் இருக்கிறோம், தப்பி ஓடவில்லை. அதை கேட்டவுடன் அந்த படை வீரன் தன்னுடைய உள்ளத்திலே உணர்கின்றான். இவர்கள் ஏற்கனவே அங்கே இரவெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருப்பதை அவன் பார்த்தான், கேட்டான். ஆனால் இத்தகைய ஒரு செயலை பார்த்தவுடன் அவன் உள்ளத்திலே பெரிய மாற்றம். அவன் உடனடியாக கேட்கின்றான், நானும் என் வீட்டாரும் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். அப்படி என்றால் நீங்கள் வழிபடும் இறைவன் உண்மையானவர், நீங்கள் பெரியவர்கள். இந்த வார்த்தை பயன்படுத்துகின்றார், நீங்கள் பெரியவர். ஆகவே அந்த சிறைச்சாலை வீரன் அவனும் குடும்பத்தாரும் இயேசுவை தழுவி அவர்கள் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள். இயேசுவின் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த பவுலும் சீலாவுடைய ஈடுபாடை பார்க்கின்றோம். இறை வார்த்தையை போதிப்பதில்
இறை வார்த்தைக்காக தம்முடைய உயிரையும் கூட தருவதில் எத்தகைய தயக்கமும் இல்லாமல் இந்த உறுதியும் அவர்கள் பெற்றுக்கொள்வது பரிசுத்த ஆவியால் தான். எனவே கிறிஸ்துடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவி அதிகமாக நம்மில் இடம்பெற்றால்தான் நாம் நல்ல கிறிஸ்துவர்களாக, சான்று பகிர்கின்ற கிறிஸ்துவர்களாக வாழ முடியும். இதற்கு உன்னதமான ஒரு உதாரணம் பிலிப் என்ற பவுலும் சீலாவும் அனுபவித்த ஒன்று. ஆகவே நற்செய்திக்காக, இயேசுக்காக பறைசாற்றுவதில் இவர்களுக்கு அந்த பற்றுறுதி, ஆர்வம் நம்மையும் பற்றி செய்தால்தான் நாம் அர்த்தமுள்ள இயேசுக்கு உன்னதமான சாட்சிகளாக திகழ முடியும். அதற்காக வேண்டிய வரங்களில் திருப்பலியில் வேண்டுமோ. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உடையதமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் அக்கடிக்கு செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவெல்லாம் பேரின்பத்தின் காரணமாய் அமைவதுதான். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்கமாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தாம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பணியில் முற்கால பணிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையை கையளித்த போது அவரை குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்க மகிழ்ச்சி பொங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றமிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்த பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளானவர் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகமுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபோல் கிறிஸ்துவே வந்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு புகழுகிறோம். உம் திருமண் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்த விளைவுகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள்
கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மகுந்தவர்களாக இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நான் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றுக்கு எல்லா மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாம் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் திருத்தூதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் வழித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருதுக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீ இருப்பாய். கண்ணையாயிருக்கும் நல் தந்தையாய் அருளிருப்பாய். துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீ இருப்பாய். கண்ணையாயிருக்கும் நல் தந்தையாய் அருளிருப்பாய். அன்புயிரும் அமுதத்தினை நான் அருந்திட எழுந்தழைப்பாய். உன்னின்று பிரியாமல் நீ என்றும் அறிந்திருப்பாய். நீ என்றும் அறிந்திருப்பாய். உன் புகழை பாடுவது என் வாழ்வில் இன்பமையா. உன் அருளை போற்றுவது என் வாழ்வில் செல்வமையா. யூப்ளியாண்டின் இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியறிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் திருப்பயணிகள் வாழ்வதாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கவும் நல்லவரால் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகமும் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருதலில் மாற்றம் பெறுவனவாக. யூப்ளி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் விடுதல்களுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் புனிதமிக்கு பரிமாற்றம் எங்களுக்கு உலக வாழ்வில் உமது அருள் உதவி அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சியான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை